ஓகே. ஸோ இந்த வேலையில் வந்து நம்முடைய ஆராய்ச்சி கம்பெனியுடைய ஃபவுண்டர் நம்முடைய ஜேசன் சார் முதல் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட டாக்டர் பராம் சார் ஓகே ஒரு தெளிவான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் விளக்கம் கொடுத்தாரு. அண்ட் தென் நம்முடைய ராஜன் சார் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய லாரன்ஸ் சார் மற்றும் நம்மளோட ஆராய்ச்சி குடும்பத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் எல்லா அங்கத்தினருக்கும் என்னுடைய வணக்கமும் பாராட்டுகளும். ஓகே. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆராய்ச்சி கம்பெனில வந்து நான் என்னுடைய ஷேரிங் வந்து இன்னைக்கு ஜூம் மூலியா எல்லாத்துட்டு பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்ன பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நான் பல மீட்டிங்கோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து 25-30 வருஷம் அனுபவங்கள் இந்த டெய்ரி விற்பனை துறையில். ஸோ அந்த அனுபவத்துல வந்து நான் கடைசியா ஒரு நிறுவனத்தை ஈடுபட்டு அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு இல்லாம போயிருச்சு. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து ஒரு சரியான நிறுவனம் வேணும், ஒரு தரமான நிறுவனம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி முக்கியமா இந்த வருஷம் ஜனவரி ஆரம்பிச்ச டைம்ல வந்து ரொம்ப செவே பண்ணி கடைசியா தான் இந்த கம்பெனி நம்ம சூஸ் பண்ணோம். ஓகே. முக்கியமா வந்து நம்ம எல்லாரும் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். அப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பொருள் தரமா இருக்கணும், பிளான் நல்லா இருக்கணும், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கை தரம் மாறணும், நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எல்லாம் எதிர்பார்த்தா ஒரு நிறுவனத்தை பத்தி தேர்ந்தெடுப்போம். அந்த வகையில வந்து நான் முக்கியமா இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல கால் வச்ச காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் அப்கோர்ஸ் ப்ராடக்ட். ஓகே. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய கம்பெனி இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க டிக்டாக் வந்ததுல இருந்து டிக்டாக்ல என்னென்னமோ ப்ராடக்ட் பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பொருள் வந்து ஒரு மேஜிக் ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். இது வந்து நான் உண்மையாலுமே வந்து கண்ணால பார்த்த விஷயங்கள். ஏன்னாக்கா இந்த பொருளை பத்தி நம்மள ஜெயசு சார் மீட் பண்ணி இந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப இந்த பொருளை வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஸோ முதல்ல எங்க அம்மா கொடுத்து ட்ரை பண்ணேன். ஸோ எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் பேஷண்ட் 17-18 நம்மளாவே இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம்னா ஒரு 15 நாள்ல அவங்க வந்து என்ன சொன்னாக்கா 5.5 6 அந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிருச்சு. நான் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில என்னுடைய பழைய டீம் மெம்பர்ஸ் இந்த ப்ராடக்ட் நான் கொடுக்க எல்லாரும் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக். அதாவது ஒரு மேஜிக்கான விஷயம். ஏன்னா ஒரு பொருள் நீங்க பாருங்க, சார் சொன்னாரு நம்மளுக்கு வயசு ஏற உடனே வந்து நச்சுத்தன்மை நிறைய இருக்கும், கண்டிப்பா வந்து பல நோய்கள் வந்துடும். ஸோ உடனே ஒரு பொருள் வந்து ஓவர் நைட்ல வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்காது. அது 2 மாசம் 3 மாசம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாற்றம் வரும். அப்பதான் ஒரு பல விஷயம் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் நான் எடுத்து நான் கஸ்டமரை கொடுக்குறப்ப, அதாவது என்னோட டீம் மெம்பர்ஸ் நான் அறிமுகப்படுத்துறப்ப எல்லாரோட ஃபீட்பேக் என்னன்னாக்கா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல மிகப்பெரிய மாற்றத்தை பாக்குறாங்க. சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா யூரின் போக முடியுதுன்றாங்க, நல்லா தூக்கம் வருதுன்றாங்க, நல்லா மனம் கழிக்க முடியுதுன்றாங்க, சுகர் குறையுதுன்றாங்க, பிரஷர் பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி நிறைய ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்டிமோனி. இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு அதிசயமான ஒரு பொருள் நம்ம கையில இருக்குன்னு சொல்லிட்டு. அதே வேளையில் இந்த பிளான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆராய்ச்சியோட மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பிளான். ரொம்ப சிம்பிள். அதாவது முதலே சொல்லியாச்சு, 2 பேரை கூட்டிட்டு வந்தாலே, அதாவது D1ல ஓகே டைமண்ட் 1ல வந்து வெறும் 300 போட்டு நம்மளுக்கு 350 கிடைக்குதுன்னா எங்க இந்த உலகத்துல எந்த நிறுவனமும் அப்படி ஒரு வருமானம் கொடுக்க மாட்டாங்க. நான் சார்ட்ட கூட ஏற்கனவே பத்தி சொல்லியிருக்கேன், சார் இது வந்து ஓவர் பே மாதிரி இருக்கு, இது கண்டிப்பா சிறப்பா இருக்குமாறு அவர் அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இல்ல கண்டிப்பா இந்த வருமானம் வந்து எல்லாரும் போய் சேரும்னு. எனக்கு ஒரு 5-6 மாதமா நம்ம இந்த நிறுவனத்தை செஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். பல பேர் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க, உடனே அந்த ஆதாயத்தை பாக்குறாங்க, நம்பிக்கை வருது, கண்டினியூ பண்ணி அவங்க செஞ்சுட்டு வராங்க. புரியுங்களா? ஓகே. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த நிறுவனத்துல கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு இங்க என்ன வேணும் பாத்தீங்கன்னாக்கா, என்னதான் ஒரு சிறப்பான பொருள் நம்ம கையில இருந்தாலும் அல்லது என்னதான் சிறப்பான ஒரு திட்டம் நம்ம கையில இருந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும். நம்ம அதுக்கு எக்கானமி பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. நீங்க பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு எக்கானமினால நம்மளுடைய பைனான்சியல் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சியில ஜாயின் பண்ணியிருக்கோம்னாக்கா, இல்ல இந்த உலகத்துல அல்லது நாட்டுல பல பேர் பல நிறுவனத்துல ஜாயின் பண்றாங்கன்னா ஒரே காரணம் வருமானம் சம்பாதிக்கணும் தான். ஆனா அது ஒரு சிறந்த ஒரு பொருளா இருக்கணும், அது சிறப்பான ஒரு திட்டமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நல்லா இருந்தாதான் அந்த கம்பெனியில கொண்டு போக முடியும். பட் இங்க நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா, இங்க 2மே சிறப்பா இருக்கு. நல்ல பொருளும் இருக்கு, நல்ல திட்டமும் இருக்கு. அதோட ரொம்ப முக்கியம் நம்மளோட ஜேசன் சார் ஓகே அவர் பாருங்க கம்பெனியோட ஃபவுண்டர். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாரம் புதன்கிழமை ஜூம் மீட்டிங் அவரு தான் பேசுறாரு. அப்ப இந்த பொருளை கொண்டு வந்து இன்னைக்கு 17 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு அவரே இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா, அவ்வளவு கான்பிடன்டா மணி பேக் கேரண்டின்ற வார்த்தை வரைக்கும் பாய்க்கிறாருன்னா எந்த அளவுக்கு இந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணி நீங்க மக்கள் கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஓகே. நம்ம வந்து சும்மா வந்தோம் போனோம் அப்படி இல்லாம ஏதாச்சும் ஒரு பெருசா செய்யணும் அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சோ நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு கோல்ஸ் வேணும். கண்டிப்பா இந்த கோல்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். இன்னொரு 5 வருஷம் எப்படி இருக்க போறோம், இன்னும் 10 வருஷம் எப்படி இருக்க போறோம், இன்னொரு 15 வருஷம் எப்படி இருக்க போறோம், இல்ல 3 மாசத்துல ஒரு 6 மாசம் எப்படி நம்ம வருமானத்தை மாத்தி அமைக்க போறோம் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு லட்சியங்கள் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு சரியான திட்டம் இல்ல சரியான ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா நம்ம இந்த ஆராய்ச்சி பிளான் தான். ஏன்னா சிம்பிள். இந்த பொருள் வந்து பாருங்க,
எல்லா பிரச்சனையும் ஜீபும் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் எல்லா வகையான நோய்களுக்கும் இந்த பொருள் வந்து கண்டிப்பான ஒரு பலனை கொடுக்க முடியும். அப்ப நம்மளோட கடமை என்னது, நம்மளோட வேலை என்னன்னாக்கா, இந்த பொருளை வந்து எப்படி டெய்லி டெய்லி, அதாவது நான் என்ன பெரும்பாலும் எடுத்து சொல்லுவேன்னாக்கா, நம்ம வந்து பார்ட் டைமா செய்யலாம், இல்ல பார்ட் டைம் அஃப்கோர்ஸ் மோஸ்ட்லி எல்லாரும் வேலை செய்வோம், பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ் கொண்டு போயிருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துல இந்த ஒரு செட் ப்ராடக்ட் நம்ம போய் சேர்த்துட்டாலே நம்ம 50 ரிங்கெட் நம்மளுக்கு உடனடி ஆதாயம் கிடைக்குது. அப்ப ஒரு மாசம் 30 நாள் கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு செட் நம்ம கிளியர் பண்ணாலே ஒரு மாசம் 30 நாள் 1500 ரிங்கெட் நம்மளுக்கு மட்டும் கிடைக்குது. நான் போனஸ் பத்தில எதுவுமே பேச கிடையாது. ஓகே, இன்னொன்னு இந்த பொருளை அவங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்ப, அந்த ரிசல்ட் பாக்குறப்ப, நம்ம அவங்கள ஃபாலோ அப் பண்ணி அவங்க கண்டினியூஸா அந்த பொருளை அவங்க பயன்படுத்தி வர்றப்ப, ரிப்பீட் சேல்ஸ் திருப்பி வர்றப்ப நம்ம இன்னொரு ஒரு ஆதாயத்தையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆராய்ச்சி பிளான் வந்து என்ன எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப சுலபமான சிம்பிளான பிளான். ஏன்னா வாரம் இந்த ஜூம் மீட்டிங் வந்தவங்க, நான் பெரும்பாலும் அந்த ஜூம் மீட்டிங் வந்து கூட்டிட்டு வந்தவங்க சிம்பிளா இந்த பிளானை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சாரோட சரி, நம்ம டாக்டர் பராம் சாரோட மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறாங்க. இதுல டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பத்தி அவங்க நோக்கி போவோம். பிளான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, கொஞ்சம் நம்ம எல்லாருமே, அதாவது எதை நோக்கி போறோம்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். அப்ப ஆராய்ச்சியில இன்னும் 3 மாசம் நான் சொன்ன மாதிரி என்ன வேணும், 6 மாசம் என்ன நம்மளுக்கு திட்டம் இருக்கணும். அதுக்கேற்ற ஒரு திட்டத்தை நம்ம போட்டுட்டு இந்த வியாபாரத்தை நம்ம கொண்டு போறப்ப நல்ல பொருள் எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு வாய்ப்பா நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே நேரத்துல இந்த பொருளை வந்து அவங்க போய் சேரப்ப இது புண்ணியமாவும் நீங்க செய்யலாம், இல்ல சேவையாவும் செய்யலாம், இல்ல வருமானமா செய்யலாம். பட் எப்படி செஞ்சாலும் ரிட்டர்ன் உங்களுக்கு திருப்பி அதிகமா வரும். அப்ப நம்ம என்னன்னாக்கா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு செட் ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய இந்த ஒரு செட் 2 ப்ராடக்டையும் ஸ்ப்ரேயோ அந்த மினரல்ஸ் நம்ம போய் கஸ்டமர்ட்டையோ நம்ம தெரிஞ்சு சேர்க்கிறப்ப நம்மளுடைய வியாபாரம் பல மடங்கு வளர்ந்து கொண்டே போகும். பட் எல்லாமே பேசலாம், ஓகே, எல்லாமே நம்ம பேசலாம், எல்லாம் பிளான் பண்ணலாம். பட் ஆக்ஷன் இல்லாம, ஈடுபாடு இல்லாம, டெய்லி ஒரு வேலை செய்யாம நிச்சயமா நம்மளால பெரிய வளர முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து 5 வருட நிறுவனம் சார் பதிலே சொல்றாரு, 5 இயர்ஸா இன்னைக்கு மல்லிகை மார்க்கெட்ல ரொம்ப பெரிய லெவல்ல அவர் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கம்பெனி வந்து அடுத்த லெவல் கொண்டு போற அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்காரு. பட் இந்தியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இது ஒரு புதிய நிறுவனம். அப்கோர்ஸ் பல பேர் செஞ்சிருக்காங்க, சேர்ந்திருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியர்கள் மத்தியில வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த தலைமைத்துவத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கம்பெனி நான் சொல்ல முடியும். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு புரியுது. ஓகே, சோ அப்ப இது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் சீரியஸா இந்த பிளானையும் இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கேட்சப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியலையா, அவங்க இமீடியட் லீடர்ஸ்க்கு அடிங்க, உங்க டாப் லீடர்ஸ் கால் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய தெரிஞ்சுங்க, இந்த பிளான் பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. வாரம் நம்ம கொஞ்சம் புதிய ஒரு மாற்றத்தை செய்ய கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை தரத்தை நம்மளால உயர்த்தி கொள்ள முடியும். இது நிச்சயமா முடியாதுன்னு கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னாக்கா, இன்னைக்கு வந்து உலகம் ரொம்ப சின்னதாயிருச்சு. பாருங்க, ஜூம்லயே நம்ம எல்லாம் சந்திக்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற வேலையில இருந்து நம்ம இந்த 1.5 நேரத்தை அவங்க ஒதுக்குறப்ப கொஞ்சம் நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பை இந்த ஜூம் மூலமா ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாரு வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கள்ளத்துக்கு நீங்க யார் மேல போட்டாலும் ஒரு நோயாளியே தான் இருப்பாரு. ஏன்னா இந்த உலகம் அப்படி ஆயிருச்சு, எல்லாருக்கும் நோய்கள் நிறைஞ்சிருச்சு. அப்ப இந்த பொருளை பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இன்னைக்கு டாய்லெட் நல்லா போலியா, வயிறு சுத்தம் பண்ணா ப்ராடக்ட் தேடுறாங்க, இல்ல நரம்பு பிரச்சனையா நரம்புக்கு ப்ராடக்ட் தேடுறாங்க, ஓகே, இல்ல இனிப்பு நீர் வந்துச்சா அதுக்கு பொருள் தேடுறாங்க. ஆனா ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன மூல காரணம், இது எதனால வருது, இதனால என்னென்ன பாதிப்பு இருக்கு, அதுக்கு முழுமையான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னாக்கா இன்னைக்கு ஆராய்ச்சியில வந்து நம்மளோட சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த 2 ப்ராடக்ட் மேஜிக்கான ப்ராடக்ட். அப்ப இந்த 2 ப்ராடக்ட் வச்சுட்டு கேரண்டியா என்னால சொல்ல முடியும், நம்ம நிச்சயமா நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம். அது நீங்க ஆழமா நம்பி ஆகணும். அதாவது இன்னைக்கு வந்து இந்த பொருள் நம்ம விற்கிறது ஒரு வேற விஷயம், நம்ம பயன்படுத்துறப்ப கண்டிப்பா கேரண்டியா சொல்ல முடியும், நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இது வியாபாரமா கொண்டு போறப்ப, வெளியே பல பேர் ஷேர் பண்றப்ப அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால நம்மளோட பொருளாதாரம் நிச்சயமாக பல மடங்கு பெருசா அளவுக்கு வளர வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் கொடுத்திருக்காரு. இந்த 3 நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன். ஒரு செட் எடுக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்குது. அது பாருங்க, அது வித்தா நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாயம் கிடைக்கும், பயன்படுத்தினா இன்னும் நம்ம ஆரோக்கியமா இருக்க போறோம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆராய்ச்சியில ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் எப்பயுமே இருக்கும். அதாவது என்னன்னாக்கா, நான் வந்து இந்த 30 வருஷம் என் மேல அனுபவத்துல வந்து எந்த கம்பெனிலும் நான் பாதியில வெளியானது கிடையாது. கம்பெனி வந்து மூடிட்டாங்க. எனக்கு அனுபவம் அதுதான். 3 கம்பெனி சேர்ந்து மூடிட்டாங்க. இதை நான் 4வது நிறுவனத்துல ஜாயின் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நான் சூஸ் பண்ற நிறுவனம் முழுக்க மலேசியா நிறுவனம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, மலேசியா நிறுவனம்னாக்கா ப்ராடக்ட் வேலை வந்து அதிகமா ஏத்த மாட்டாங்க.
இங்க அப்ரூவலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. பட் ஓவர்சீஸ் கம்பெனி நீங்க மிஷின் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? ப்ராடக்ட் விலை ஏத்துவாங்க, சிஸ்டம் மாத்துவாங்க. நாளைக்கு கம்பெனி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு ஆராய்ச்சி வந்து முழுக்க முழுக்க லோக்கல் நம்மளுடைய நிஷா நிறுவனம், நம்மளுடைய சார் கூட நம்ம கூடயே இருக்காரு. பெரும்பாலும் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அல்லது கம்பெனி உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மீட்டிங் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா வாரம் நம்மளுக்காக இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும், இந்த சமுதாயத்துக்கு சிறப்பான விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரும் எங்களோட இணைஞ்சு பாடுபடவும் போராட தயாரா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னாக்கா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் சீரியஸ். ஏன்னா சீரியஸ் இல்லாம செய்ய முடியாது. எந்த தொழிலா இருந்தாலும் இல்ல எந்த உங்க வீட்லயும் சரி வெளியும் சரி நீங்க என்ன விஷயத்த ஈடுபட்டாலும் கொஞ்சம் எதிர்காலத்துல சீரியஸ் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் போடுறப்பதான் நம்ம அந்த பலனை அடைய முடியும். சோ ஆராய்ச்சி அதுக்கு தயாரா இருக்கு. நல்ல சிஸ்டம், நல்ல ப்ராடக்ட், நல்ல அனுபவசாலிகள் நிறைய டெஸ்டிங் மூலம் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். நிறைய குட் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ எல்லாரும் இணைஞ்சு கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்வோம். சோ நான் இறுதியா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியர்கள் மத்தியில் வந்து அப்கோர்ஸ் நிறைய நிறுவனத்தில் நிறைய இந்தியர்கள் ஈடுபடுறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஓகே, பட் இங்க வந்து என்னன்னாக்கா சொன்ன மாதிரி யாருக்கு இங்க பிரச்சனை கிடையாது. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேரு அப்கோர்ஸ் நிறைய வியாபாரம் செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். மாசம் ஒரு டார்கெட் இருக்கும், இல்ல ஒரு மாசம் 1000 ரூபாய்க்கு பர்சனல் சேல் செய்யணும், இல்ல ஒரு 1500 செய்யணும், அந்த மாதிரி கொஞ்சம் டார்கெட் இருக்கும். சோ அதனால அது ஒரு மென்டல் டார்ச்சர். சொந்த காசு போட்டு எடுத்து ஓடுவாங்க. வந்து ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ப்ராடக்ட் நிறைஞ்சு போய் நின்றோம். ஓகே, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் நம்மளும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த ஆராய்ச்சியில என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா ஒரு வாட்டி நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்றப்ப 90 நாள் ஏறக்குறைய 3 மாசத்துக்கு நீங்க ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்து 3 மாசத்துக்கு வெளியிட்டு நம்மளுக்கு தாங்கும். ஆஃப்டர் 3 மாசம் கழிச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம். பட் மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு போனஸ் கொடுக்குறாங்கன்னாக்கா இது பெரிய விஷயம். சோ அப்ப இந்த பிளானை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க நல்லா சம்பாதிக்க முடியும். சோ நான் மறுபடியும் சொல்றேன், வாரம் புதன்கிழமை தயவு செய்து எந்த ஒரு காரணம் கொடுக்காதீங்க. 8:30 இருந்து ஒரு 10 மணி நேரம் 10 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்து நம்ம எதிர்காலத்துக்காகவும் நம்மளோட அடுத்த கட்ட நம்ம வாழ்க்கை தரத்துக்காகவும் இந்த ஆராய்ச்சி நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்துன்றது தெரிஞ்சுக்குவோம். அதை கொண்டு அதை உள்வாங்கி எப்படி இந்த வியாபாரத்தை பல மடங்கு நம்ம இன்னும் மக்கள் போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் இணைஞ்சு வேலை செஞ்சோம் என்றால் நிச்சயமாக உறுதியாக அனைத்தாக என்னால் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு இதே காலகட்டத்தில் குறைஞ்சது ஒரு 100 பேருக்குமே இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் மாதம் ஒன்றுக்கு 5000 ரிங்கிட் மேல் சம்பாதிக்க முடியும், ஆணித்தரமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஏற்ற சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு, சூப்பரான வியாபார திட்டம் நம்ம கையில இருக்கு, சூப்பரான நம்மளோட மேனேஜ்மெண்ட் டீம் நம்ம கையில இருக்கு. சோ எல்லாரும் அமைதியாக பொறுமையாக ஒரு நேரம் இந்த மீட்டிங்ல கலந்தது ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாரம் சந்திப்போம். பல பேர் இந்த வியாபாரத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ள ஒரு கோல்ஸ் வச்சுக்குவோம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு செட் இந்த ப்ராடக்ட் அப்படியே மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கறது, இது ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம். முடியாத பிரச்சனை யாரும் நம்ம புஷ் பண்ண போறது கிடையாது. ஓகே, பட் செஞ்சோம்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வருமானம் மாறும், வாழ்க்கை தரம் மாறும், பல பேருக்கு நல்லது போய் சேரும், பல பேரோட நோய்கள் மாறும். அதனால நம்மளுக்கு வருமானமும் வரும், புண்ணியமும் வரும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சோ அதனால கண்டிப்பாக எல்லாரும் இணைந்து ஒரு சிறப்பான வெற்றியை ஏற்படுத்துவோம், சாதிப்போம், சரித்திரம் படிப்போம். அனைவரும் வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ மிஸ்டர் லாரன்ஸ்.